எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான செய்திக்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலை குறித்து ஒரு விழிப்புணர்வும் சபைகள் ஆயத்தமாக வேண்டிய ஒரு கட்டளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஊழியர்கள் மூலமாக. ஆகவே இந்த வசனம் அதை அடிப்படையாய் சார்ந்தது. எப்படி சார்ந்தது என்றால், சபை அற்புதங்களுக்கான தூண் இல்லை, சபை சத்தியத்திற்கான தூண். சொல்லுங்க எல்லாரும், சபை சத்தியத்திற்கான தூண். சத்தியம் எங்க இருக்கோ அங்க விடுதலை கிடைக்கும். சத்தியம் எங்க இருக்கோ அங்க அற்புதம் நடக்கும். சத்தியம் எங்க இருக்கோ அங்க ஆசீர்வாதம் நடக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை கவனிங்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாமதிப்பேனையாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வீடு, the church of God, அந்த வீடு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. நன்றை கவனிங்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 22 தூண்கள் இருக்கிறது, பில்லர்ஸ். இந்த தூண் தான் இந்த கட்டிடத்தை நிமிர்ந்து நிற்க பண்ணி கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது முக்கியம் தெரியுமா? அற்புதங்களோ அதிசயங்களோ சுகமோ பொருளாதார ஆசீர்வாதங்களோ முக்கியம் கிடையாது. those things are secondary one. அதெல்லாம் 2ஆம் தரம் தான். முதல் தரம் என்னன்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறாங்களான்றதுதான் முக்கியம். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த பைபிள் போட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம we must walk in the truth. நம்ம சத்தியத்தில் நடக்கணும், சத்தியத்தின் வெளிச்சத்தில் நடக்கணும். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த பவுல் தீமோத்தேயு என்கிறதான சபை ஊழியருக்கு எழுதும்போது சொல்றாரு, அந்த வீடு என்பது சபையை குறிக்கிறது. சபை என்றால் கட்டிடம் கிடையாது. மக்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சேர்ந்து சபைதான். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அப்படின்னா சத்தியம்னா என்னன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அப்ப இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the truth and life. நான் தான் சத்தியம், நான் தான் விடுதலை, நான் தான் ஆசீர்வாதம். அவர் தன்னை குறித்து 7 விஷயங்கள் சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவைகளில் ஒன்று அவர் சத்தியமாய் இருக்கிறேன் அவரே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா சத்தியத்தை ஏன் கொடுத்திருக்காருன்னா, சத்தியத்துக்கு நம்மெல்லாம் சாட்சியா வாழணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்திய தேசத்தில் நடக்காத அற்புதங்கள் கிடையாது, நடக்காத அதிசயங்கள் கிடையாது. தேவன் பலத்த கிரியைகளை எல்லா இடத்திலும் செய்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அடுத்த கட்டத்தில் அந்த அற்புதங்களை பெற்றவர்கள் சத்தியத்துக்குள் நடக்க மனதாக இல்லை என்கிற ஒரு துக்ககரமான உண்மையை உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தேவனிடத்தில் ஆசீர்வாதங்கள் வாங்குகிற எல்லாரும் தேவனுக்கு சீஷனாக மாறிட்டாங்கன்னு வைங்களேன், சத்தியத்தில் நடப்பாங்க. இந்தியா இயேசுவை கண்டுகொள்ளும். அல்லேலூயா. இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சத்தியத்துக்கு விரோதமாய் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். ஒரு சபை என்பது எப்பொழுதுமே சத்தியத்தை பிரகடனப்படுத்தி சத்தியத்தில் நடக்கும்படி அறிவுறுத்தி சத்தியத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று போதிக்கிற ஒரு இடம்தான் சபை. சபையில் என்ன கிடைக்கும்னா தேவனுடைய வார்த்தை கிடைக்கும். அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் செழிப்பு என்னென்ன வேணுமோ நீங்கள் வாங்கி கொள்ளலாம். எல்லா அற்புதங்களையும் சுவிசேஷங்களையும் சுகமாக்குதலை நீங்களே உங்களுக்கு நடப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அதுக்கு தேவையான சோர்ஸ் என்னன்னா சத்தியம். இந்த சத்தியத்திற்கு எப்படி இருக்கணும்? நாம சாட்சியா இருக்கணும். பரிசுத்த யோவான் ஸ்நானகரை குறித்து கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்லியிருக்க? அவன் சத்தியத்திற்கு சாட்சியா இருந்தான், அவன் எரிந்து பிரகாசிக்க விளக்காய் இருந்தான்,
நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்தில் களி கூற மனதாய் இருந்தீர்கள் சொல்றாரு. ஆகவே நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்திற்கு சாட்சியாக நிற்க வேண்டும். இதுக்கெல்லாம் ஆமென் அல்லேலூயா நல்லா லிசன் பண்ணீங்கன்னா தானாவே வரும், கேட்டு வரக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கொடுக்க பாருங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, எதினாலே? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடினால். சத்தியம் உள்ள வந்தாதான் சுத்தம் வெளியில தெரியும். சத்தியம் உள்ள இல்லைன்னா நீங்க சுத்தமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்க முடியும். வசனமே சத்தியம். வசனத்தை என்னைக்கு உள்ள வைத்து நம்மளை மாற்றுகிறோமோ அப்பொழுதுதான் பரிசுத்தமும் கிடைக்கும், எல்லா சுத்தமும் கிடைக்கும். இங்க கவனிங்க, கீழே தொடர்ந்து போட்டிருக்கிறது, சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவோம். நன்றாய் கவனிங்கள், சத்தியத்திற்கு நீங்கள் சாட்சியா இருக்கணும். இயேசு நல்லவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க நல்லவரா இருந்து அவர் நல்லவர் என்பதுக்கு சாட்சியா மாறணும். இயேசு அன்பானவர்னு உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். நீங்க அன்புள்ளவர்களா இருந்து அந்த அன்புக்கு நான் சாட்சி நீங்க காண்பிக்க வேண்டும். இயேசு பரிசுத்தர்னு எல்லாருக்கும் தெரியும். உங்க வாழ்க்கையில பரிசுத்தமா இருந்து இயேசு பரிசுத்தன் சாட்சி சொல்லணும். ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போறாருன்னு வைங்க, அங்க 2 பிரிவினர் இருப்பார்கள், வாதிடுகிறவர்கள், பிரதிவாதிடுகிறவர்கள். இந்த ஒருத்தர் நிராதிபதி இருப்பார். அவர் நிராதிபதியா இருந்தாலும் அவர் நிராதிபதின்னு 2 பேர் சொல்லலைன்னா அவர் நிராதிபதியின் கோர்ட் ஏத்துக்காது, சமுதாயம் ஏத்துக்காது. இயேசு பரிசுத்தர், அன்புள்ளவர், வல்லவர், நல்லவர் எல்லாம் சொல்றோம். அதுக்கு சாட்சி பூமியில வேணும். அவர் உண்டாக்கின மக்கள் நான் இயேசுவுக்கு சாட்சியின் வாழ்ந்து காட்டுகிறது மட்டும்தான் அதுக்கு ப்ரூஃபா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எதை சாதிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். சத்தியத்துக்கு ஸ்டாண்ட் பண்றோமா, பக்கத்தில் நிற்கிறோமா, சத்தியத்துக்கு வெளியில போறோமா, ரொம்ப முக்கியம். சத்தியத்துக்கு சப்போர்ட்டா நிற்கணும், சாட்சியா நிற்கணும். இயேசு பரிசுத்தர் பார்ப்பா, நான் சாட்சிப்பா, இயேசு அன்புள்ள நான் சாட்சியா இருக்கிறேன். இயேசுவுக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். எதுக்கு சாட்சியா இருக்கணும் சொல்லுங்க எல்லாம் சத்தமா? சத்தியத்திற்கு நான். ஆமென் அல்லேலூயா. சரி, இப்படி பவுல் பரிசுத்த யோவான் இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்கிறார் சத்தியத்தை குறித்து. இதனாலே நாம் 1 யோவான் 3:19 1 John chapter 3:19 இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து, இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்வோம். Yes, I know that I am walking in the truth. I know it myself. நான் எனக்கு தெரியும் நான் சத்தியத்தை தான் நடக்கிறன்ற உறுதி உங்களுக்கு இருக்கணும். என்னமா போனோம் வந்தோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உறுதிப்பாடு இருக்க வேண்டும். நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க எதுல நடக்கிறன்றதே தெரியாது. அல்லேலூயா. ஒரு பொறியாளர் படிப்பு படிக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க முன்னாடி போட்டுக்குவாங்க ER இன்ஜினியர்னு போட்டுக்குவாங்க. ஏன்னா அவங்க யாருன்னு அவங்க தெரியும். இன்னொருத்தருக்கு தெரியறதுக்காக தான் அதை போடுறாங்க. ஒருத்தர் மருத்துவர் சொன்னால் DR அப்படின்னு போடுறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு, இன்னொருத்தர் தெரிஞ்சுக்காக இந்த படிப்பு போடுறாங்க. நாமெல்லாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுங்களா? கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒருத்தர் சத்தியத்துக்குள் நடக்கும்பொழுது அவன் பரிசுத்தவானாக இந்த பூமியில வாழ்றான். அதை ஒன்ன பார்க்க தான் பரலோகம் விரும்புது. எல்லாரையும் பணக்காராக்கி பார்க்க பரலோகம் விரும்பல, எல்லாரையும் அழகு ஆக்கி பார்க்க விரும்பல, எல்லாரையும் பெரிய பதவியில் உட்கார வச்சு பார்க்க பரலோகம் விரும்பல. பரலோகம் பூமியை பார்த்தால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்களின் கூட்டமாக இருக்க வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. நம்ம அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சத்தியம் மட்டும்தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். அவருடைய வசனம் தான் சத்தியமாக இருக்கிறது. அடுத்ததாக
யாரோடு ஐக்கியமா இருந்தால் இந்த சத்தியத்தில் வளரலாம்? யாரோடு ஐக்கியமா இருந்தால் சொல்லுவாங்க, ஞானியோடு இணைந்திருந்தால் ஞானி ஆவான். அறிவாளியோடு ஒரு மனுஷன் இணைந்திருந்தால் அறிவாளியா ஆவான். ஒரு அறிவாளி முரட்டனான ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனோடு போய் இணைந்திருந்தால் அவனை போல இவன் மாறிடுவான். அதனால தான் பைபிள் சொல்லுது, சத்தியத்தில் நடக்கிறவர்களோடு நீங்கள் இணைந்து நடந்தால் நீங்களும் சத்தியத்தில் நடக்கிறவர்களாக மாறலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 3 யோவான்ல 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உள்ளானவர்களாய் இருக்கும்படி, உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி, ஆகையால் நாம், எல்லாருமே எடுத்து எங்கன்னா வாசிங்க, தப்பு இல்லை. ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். We have a duty to join hands our fellow servants, those who are walking in the truth. யாரெல்லாம் சத்தியத்துக்குள் நடக்கிறாங்க அவங்களோடு கை கோர்த்து ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரோடும் எல்லாரும் இணைஞ்சு நடக்க முடியுமானா நடக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் சத்தியத்தில் நடக்கிறது இல்லை. நம்ம சத்தியத்தில் நடக்காதவங்களோட காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாரு, யோவான் மூலமாக தேவன் சொல்கிறாரு, நாங்கள் சத்தியத்துக்கு உடன் வேலையாக இருக்கிறோம். என்னென்னா சத்தியம் சொல்கிறது தான் நாங்கள் செய்ய முடியும். எங்களை மாதிரி மனசுள்ளவர்களோடு இணைந்து சத்தியத்தை கட்டி எழுப்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் முழுதும் ஆட்சிகள் நடக்கிறது. நாடுகளின் தலைவர்கள் நாட்டை ஆளுகிறார்கள், பல விஷயங்களை செய்கிறார்கள். இன்னைக்கு மக்கள் பல தேசத்திற்கு, உலகம் முழுது இருக்கிற மக்களுக்கு ஒரு பற்றாக்குறை இருக்கிறது. என்ன தெரியுங்களா? தலைமைத்துவ பற்றாக்குறை. தலைமைத்துவ பற்றாக்குறை. நல்ல தலைவர்கள் எங்கள் தேசத்துக்கு வேண்டும், நல்ல லீடர்ஷிப் வேணும்னு எல்லா நாட்டு மக்களுமே நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே என்ன தேவை தெரியுங்களா? நல்ல தலைமைத்துவம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்துவ தலைவராக வாழ்ந்து காட்டுங்கள். அப்படி வாழ்ந்து காட்ட விரும்புகிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பி எ குட் ரோல் மாடல் டு த சொசைட்டி. ஒரு ரோல் மாடலாக இருக்கிற சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் காணப்பட வேண்டும். நல்ல தலைவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவ தலைவர்களை உலகம் தேடுகிறது, கிறிஸ்துவ சீடர்களை உலகம் தேடுகிறது, கிறிஸ்துவ சாட்சிகளை உலகம் தேடுகிறது. நான் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லக்கூடாது. நான் இருக்கேன்ப்பா, நான் சொல்கிறேன் உனக்கு. அவர் எனக்கு தெரியும், அவர் என் ரட்சகர், அவர் என் மீட்பர், அவர் என் நேசகர், அவரை பற்றி நான் சொல்கிறேன்ப்பா. அவர் நம்ம 2 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போகலாம். அது 2வது. உனக்கு இயேசுவை பற்றி தானே தெரியும், நான் சொல்லித்தரேன். அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. 2வதாக, சத்தியத்திற்கு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ரட்சிக்கப்பட்ட நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு வசனத்தை கவனிங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரை எடுத்து வாசிக்கிறீங்களா? ரோமர் 2:8. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். சத்தியத்துக்கு கீழ்ப்படினா ஆண்டவர் உங்க மேல கோபப்படுன்னு சொல்றாரு. அதான் அதுல இருக்கிற சாராம்சம். சத்தியத்துக்கு கீழ்ப்படிச்சிங்கன்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமன்னா அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறாங்கன்னு அர்த்தம். அநியாயத்துக்கு கீழ்ப்படும்போது கர்த்தர் என்ன படுவாரா? தேவ கோப ஆக்கினை வரும் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம சபையில் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா எதில் நடக்கணும்? இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், ஆண்டவரை எனக்கு ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன். இந்த செகண்ட்ல இருந்து சத்தியத்தில் நடக்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சத்தியம் சொல்லும்போது 2 விஷயங்கள் இருக்கு இதுல. ஒன்று சுவிசேஷத்தின் அடிப்படையிலான சத்தியம்,
இது எப்படின்னா, நற்செய்தியை கேள்விப்படாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்கு உரிய சில சத்தியங்கள் இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உபதேச சத்தியம். சொல்லுங்க. இந்த உபதேச சத்தியம் என்பது திருச்சபைக்குள்ள வருகிற மக்களுக்கு கொடுக்கப்படுகிற போதனை. சபைக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷ சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன், அவர் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு உண்டு, அவர் மூலமாக மட்டுமே பரலோக ராஜ்யம் உண்டு, அவர்தான் நிம்மதியை தருகிற கடவுள். இது சுவிசேஷ செய்தியில் இருக்கிற சத்தியம். இதை யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா அது சத்தியம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சமுத்திரத்துக்குள்ளே எனக்கு ஒப்பான யாதொரு சுரூபத்தை விக்கிரகத்தில் உண்டாக்க வேண்டாம், அவர் ஒருவரே தேவன் அப்படின்னு 10 கட்டளையில் முதல் கட்டளை சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோமே தவிர எல்லாரையும் சேர்த்து அவரை ஏற்றுக்கொள்ளலை, அவரை மட்டுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அறுப்பிறவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். நம்ம நித்திய ஜீவனை இங்கே அனுபவிக்கிறோம், பரலோகத்தை இங்கே அனுபவிக்கிறோம். அதனால தான் பரலோகத்துக்கு அங்கே போய் இருப்போன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. மற்ற மக்கள் எல்லாவற்றையும் நம்புகிறார்கள், ஆனால் மரிக்கும் பொழுது நம்பிக்கையற்றவர்களாய் மரிக்கிறார்கள். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, அவர்கள் நம்பிக்கையோடு மரிக்கிறார்கள், நம்பின இடத்துக்கு போய் சேருகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சத்தியம் தான் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறது. சுவிசேஷ சத்தியம், உபதேச சத்தியம். சபைக்கு வெளியிலே சுவிசேஷ சத்தியம், சபைக்குள்ளே உபதேச சத்தியம். அப்படின்னா அன்பின் அடிப்படையில் கொண்டு போகிற நற்செய்தி சுவிசேஷம், கண்டிப்பின் அடிப்படையில் கொண்டு வருகிற உபதேசம் வளர்ச்சிக்கானது, சபைக்கானது. இப்போ இதில் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்கள், என்னன்னா இவாஞ்சலிசம். எல்லாரும் சொல்லுங்க, எவாஞ்சலிசம். இப்போ எவாஞ்சலிசம் சுவிசேஷம். இவாஞ்சலிசம் அடிப்படையில் சுகம் உண்டு. முதல் முறையை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு சுலபமாக சுகம் கிடைச்சிடும். நான் ஊழிய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். அதே சமயத்தில் ரட்சிக்கப்பட்ட சபையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை சுகம் வரும்பொழுது ரொம்ப அதில் போராட வேண்டியிருக்கு. காரணம் என்னென்னா, உபதேசத்தை கை கொள்வதனாலே சபைக்குள் இருக்கிறவர்களுக்கு சுகம் கிடைக்கும், வசனத்தை கை கொள்வதனாலே சுகம் கிடைக்கும். அதுதான் இந்த சுகத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று இவாஞ்சலிக்கல் ஹீலிங், இன்னொன்று எக்கிலியாஸ்டிக்கல் ஹீலிங். சுவிசேஷ சுகம் சபைக்குள் இருந்து சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு வருகிற சுகம்னு பிரிக்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கலாம். வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பரிசுத்த அப்போஸ்தலர் பவுல் 2 தீமோத்தேயுக்கு சொல்றாரு. 2 தீமோத்தேயுல சொல்லியிருக்கிறாரு, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம். சபை போதகர் என்ன செய்யணும்னா, சபைக்கு வருகிறவர்களுக்கு வேத பாடங்களையும் உபதேசங்களையும் தொடர்ந்து போதிச்சுட்டே இருக்கணும். அதான் சபை போதகருடைய வேலை, ஒரு மேய்ப்பனுடைய வேலை, ஒரு பாஸ்டருடைய வேலை. சபைக்குரிய சத்தியங்களையும் உபதேசங்களையும் தொடர்ந்து மக்களுக்கு போதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அப்போ சபையில் இவாஞ்சலிக்கல் ஹீலிங் புதுசாக வர்றவங்களுக்கு நடக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எக்லிசியாஸ்டிக்கல் ஹீலிங் தான் நடக்கும். என்னென்னா, அவங்க கீழ்ப்படியும் பொழுது, உபதேசத்தை கை கொள்ளும் பொழுது, பரிசுத்தத்தை நேசிக்கும் பொழுது சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளவே கூடாது. சபைக்கு வெளியிலே ரட்சிப்பு, சபைக்குள்ளே மறுரூபம். சபைக்கு வெளியிலே சரீர சுகம், சபைக்குள்ளே ஆத்மீக சுகம். இப்படி ரெண்டாக பிரிச்சிருக்கிறதுனால ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ளவே கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அடுத்தது வேத பாடங்களில் வளர வேண்டும், உபதேசங்களில் வளர வேண்டும். இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வெளியிலே உள்ள சுவிசேஷ கூட்டங்களில் கவனம் செலுத்தி உங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது. நீங்கள் போய் சுவிசேஷத்தை கூட்டத்தை நடத்தி ஆத்துமாதயம் பண்ணி ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டும்.
நீங்கள் ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் ஒரு பார்வையாளராய் போய் கலந்து கொள்ளக்கூடாது. சுவிசேஷத்த கூட்டத்தின் பிரசங்கியாராக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஒருவருக்கு போதித்தாலும் நீங்கள் பிரசங்கிதான், 100 பேருக்கு போதித்தாலும் சுவிசேஷ பிரசங்கித்தான், 4 பேர் உட்கார்ந்திருந்தாலும் நீங்கள் சுவிசேஷ பிரசங்கிதான். ஆகவே சுவிசேஷ கூட்டங்களிலே போய் கலந்து கொள்ளுகிற மக்களாக இருக்கக்கூடாது. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷ செய்தியை சொல்லுகிற மக்களாக காணப்பட வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வசனத்தை பிரசங்கித்தார்கள், கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்கள் போதித்த வசனத்தின்படியே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் கையினாலே செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நற்செய்தி அறிவித்த பிறகு அவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட வியாதி உங்கள் கையின் மூலமாக கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஒரு டார்கெட் பண்ணுங்க, ஆண்டவரே நான் ஒரு 100 குருடரை சுகமாக்கணும், 100 செவிடரை சுகமாக்கணும், 100 மரித்தோரை எழுப்பணும், 100 முடவர்களை எழுந்து நடக்க பண்ணணும். இப்படி நீங்கள் அதாவது பிளான் பண்ணி ஜெபிங்க. இதுக்கெல்லாம் சைலண்டாக இருக்குது. இந்த மௌன சம்மதத்துக்கு அறியல, எதிர்ப்பான்னு தெரியல. எத்தனை பேர் உங்க கையினால் அற்புதம் நடக்கிறத நீங்க பார்க்க விரும்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வசனத்தை மட்டும் பிரசங்கம் பண்ணுங்க, கர்த்தர் அவர் வேலையை செய்வார். பிரசங்கிக்கிறது நம்முடைய வேலை, அற்புதம் செய்வது தேவனுடைய வேலை. சொல்லுங்க, பிரசங்கிக்கிறது என்னுடைய வேலை, அற்புதம் செய்வது தேவனுடைய வேலை. இந்த வசனத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அற்புதம் நடக்கும், அது அவருடைய வேலை. பிரசங்கிக்கிறது என்னுடைய வேலை, அற்புதம் செய்வது அவருடைய வேலை. கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் இருக்கிறவர்கள் எந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறார்களோ அதை நீர் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். மலை பிரசங்கத்துக்கு அடுத்ததாக பிரசங்க ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதில் போட்டிருக்கிறது, வந்த யாவரும் சொஸ்தமாக்கப்பட்டார்கள். ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் சுகமாக்கணும். ஒரே மீட்டிங்னா இயேசு நடத்துகிற சுவிசேஷ மீட்டிங். அந்த மாதிரி நான் மாறணும் நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஏனென்றால் இந்த உலகம் மிக பெரியதாக இருக்கிறது, ரட்சிக்கப்படாதவருடைய எண்ணிக்கை மிக பெரிய தொகையாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நல்ல சுவிசேஷங்கள் வேண்டும். உலகம் உங்களை அழைக்கிறது, வந்து நல்ல செய்தியை சொல்லுங்கள், சுகமாக்கும் செய்தியை சொல்லுங்கள், ரட்சிப்பின் செய்தியை சொல்லுங்கள் என்று உலகம் உங்களை நோக்கி கை நீட்டுகிறது. கை கொடுக்க ஆயத்தமாகுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய அபிஷேகம் எல்லை இல்லாமல் ஒவ்வொரு தேசத்திலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரான் நாட்டில் யுத்தத்தினுடைய மேகங்கள் நெருக்கத்தில் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு எழுப்புதல் அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா தேசங்களையும் சொல்ல முடியும். எங்கு உபத்திரம் அந்த தேசங்களில் கர்த்தர் தன்னுடைய ஆவியின் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வசனம் சொல்லுது, கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவரும் மீது என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளை தீர்க்கதரிசி சொல்வார்கள், மூப்பர்கள் சொப்பன்களை காண்பார்கள், வானத்திலே அக்கினி போன்ற அடையாளங்களை நான் காட்டுவேன். அவர் வருவதற்கு முன்பதாக எல்லாருக்கும் நற்செய்தி போய் சேரும். அது அவருடைய பிளான். அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உலகம் எங்கே போய் சர்வசேஷத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், இந்த உலகத்தின் முடிவிருந்து நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். Go into all the nations, எல்லா நாட்டுக்கு போங்க அப்படின்றார். ஒருவேளை நான் இந்த கிராமத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பல நாடுகளை சொல்லி இந்த நாட்டுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போன்னு சொல்லியிருந்தா தாராளமாக போங்க, போய் அந்த நாட்டையே கலக்குங்க. 2-3 பேர் தான் ஆமீன் சவுண்டு வர மாட்டேங்குது. நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆடிக்காரை கொடுக்க போகிறார் சிஸ்டர், உங்களை தான் சொன்னாங்க அல்லேலூயான்னு குதிப்போம். பிரசங்கம் பண்ண உங்களை கர்த்தர் அனுப்புகிறாருனாக்கா சோத்திரம் 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 அப்படின்னா என்ன பண்ணுறது? பிரசங்கத்தை நான் பிரசங்கியாது இருந்தால், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோன்னு பரிசுத்த போல் தன்னை பார்த்தே சொல்லிடுறாரு. பிரசங்கத்தை போல, பிரசங்க ஊழியத்தை போல மேன்மையானது எதுவுமே கிடையாது. ஆகவே நீங்கள் கேட்கணும், ஒரு நாட்டை கேட்டு ஜெபிங்க. மறிக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியாச்சும் அந்த நாட்டுக்கு போய் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு போய் செத்து போவோம். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய்,
நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. அல்லேலூயா. சபையில என்ன கிடைக்கும்னு சொன்னா சத்தியம் கிடைக்கும். சத்தியத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். அந்த சத்தியத்துக்குள்ளே எல்லாமே அடக்கி உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருவாரு. நீங்கள் வீட்டில் உட்காந்து அதை பிரித்து, இது அற்புதத்துக்குரிய சத்தியம், அந்த சத்தியத்தை கைப்பிடித்து அற்புதத்தை வாங்கிக்கணும். இது பொருளாதார ஆசீர்வாதத்துக்குரிய சத்தியம், அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பொருளாதார ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். இப்படி ஊழியத்துக்குரிய சத்தியம் எல்லாமே அடங்கியிருக்கு. அதான் ஈஸ்வரர் நானே சத்தியம்னு அவர் சொல்லிட்டார். யார் தான் சத்தியம்? யார் தான் சத்தியம்? இயேசுவே சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட கவனிங்கள். அற்புதத்திலே, அதிசயத்திலே பெரிய அதிசயம் அற்புதம் எது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன். ஒரு அதிசயம் அற்புதம் ஆண்டவர் செய்கிறான்னா பெரிய அதிசயம் அல்லது பெரிய அற்புதம் எதை சொல்லுவீங்க? மரித்தோரை எழுப்புது. அப்புறம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்னம்மா? நடக்க முடியாது, நடக்கிறது எல்லாமே. ஆனால் வேதம் எதை பெரிய அற்புதம் சொல்லுது தெரியுங்களா? வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? பெரிய அற்புதம் எது தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்டிருப்பதா. யாருக்கு சந்தோஷம் இல்லை போல் தெரியுது. நான் ஏன் இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா ஒப்பு கொடுத்தாங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒப்பு கொடுத்துட்டாங்க, பையன் பிறந்தா ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டு. அது வேற. ஏன் நாம் நல்லா தெளிவடைஞ்சு படித்து அறிவு வந்த பிறகு ஏன் ஊழியத்துக்கு வந்தது தெரியுமா? எனக்குன்னு ஒருத்தர் மரிச்சார். அவருக்குன்னு மறிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல, அவருக்காக வாழ்ந்துட்டு போவோம். நம்மலாம் இந்த சர்ச்சுக்கு போனால் இது கிடைக்குமா? வீடு கட்டிடலாமா? இடம் வாங்கிடலாமா? வண்டி வாங்கிடலாமா? கார் வாங்கிடலாமா? கல்யாணம் முடிச்சிடலாமா? எல்லாமே நடக்குதான் இந்த சபையில். அதுக்குன்னு வரக்கூடாது. அது அற்புதம் அடையாளம் கிடையாது. அது பெரிய விஷயம் கிடையாது. எது பெரிய விஷயம்? கர்த்தர் நம்மளை ரட்சித்தார்ல, பாவத்தை மன்னிச்சார்ல, பாவத்தை நம்ம விட்டு நீக்கினார்ல, பரிசுத்தமாக்கினார்ல, அவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. இதை குறித்து கவலையிட்டு இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்துட்டீங்க, இது எனக்கு போதுமாண்டவரே. சத்தமா சொல்லுங்க, இது எனக்கு போதுமாண்டவரே, இது எனக்கு போதுமாண்டவர். இன்னும் சத்தமாய் இந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள கிருபை செய்யும், இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்யும், இந்த ரட்சிப்பை மற்றவங்க சொல்ல கிருபை செய்யும். எது இருந்தான்னா இல்லாட்டான்னு இந்த ரட்சிப்பு கிடைச்சிருச்சுல, எங்க போய் சேர்ந்துடலாம்? இந்த ரட்சிப்பு செய்தியை ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம எல்லாருமே பயணிகள் தான் இந்த உலகத்தில். யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. நம்ம எல்லாரும் வழிபோக்கன் தான், போயிட்டுருக்குறோம். ஆன்மீக யாத்திரையில் நம்ம பயணிச்சிட்ருக்குறோம். இப்போ எத்தனாவது கிலோமீட்டர் இருக்கிறோன்னு தெரியாது. அடுத்தது மறுபடியும் நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் தாண்டுவோன்னு தெரியாது. கடைசியை போய் சேரக்கூடியது நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே போய் சேருவோம். நாம் தேவன் தான் நம்ம இங்கே அனுப்பியிருக்கிறார். இங்கே நாம் அவருடைய பணியை செய்து அவருக்கு சாட்சியாக இருந்து அவரிடத்துல போய் சேரணும். நிரந்தரம் அதுதான். ஒரு நல்ல ஒரு பாட்டு இருக்கு, நிரந்தரம் நீரே பல்லம்மா, 2 வரி. நிரந்தரம் நிரந்தரம் இயேசுவே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம் இயேசுவே நிரந்தரம். யார் தான் நிரந்தரம்? என் வாழ்க்கையில் இந்த பாடு தான் வந்திருக்கு, இந்த பாடு தான் வரலன்னுலாம் கிடையாது. எல்லா பாடும் வந்திருக்கு, எல்லா பாடுமே வந்திருக்கு. அதன் மத்தியெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். சரி நம்ம குயிட் பண்ணிடலாமா, விட்டுடலாமா, சரி இதோட நிறுத்திக்கலாமா, இந்த பயணத்தை தொடர முடியல, என்ன செய்யறது, அப்படியெல்லாம் நிறைய தவிப்புகள், வேதனைகள், கஷ்டங்கள், இழப்பீடுகள் நிறைய வந்திருக்கு. ஆனால் நான் சின்ன பையனாக இருக்குள்ள
2வது படிக்கக்குள்ள 7 வயசில் ஒரு தரிசனம் பார்த்தேன். என்ன தரிசனம்னா, இயேசு முன்னாடி போயிட்டுருக்காரு, அவருக்கு பின்னாடி சின்ன பையனானா ஒரு டவுசர் போட்டுட்டு அவருக்கு பின்னாடி போகிற ஒரு 10-15 செகண்ட் ஒரு காட்சி வந்து மறைஞ்சுது. அது எனக்கு முன்னாடி எப்படி வரும், இந்த சோர்வெல்லாம் அப்படியே போகும். சே, நமக்காக ஒருத்தர் முன்னாடி போயிட்டுருக்கார், அவரை தாண்டி தான் நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். அவர் முன்னாடி போகிறவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், முன்னாடி போகிறவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அந்த தைரியம் எனக்கு இருக்குது. அந்த தரிசனம் நான் அடிக்கடி எனக்கு ரொம்ப சொந்து போயிட்டுன்னா அந்த தரிசனம் எனக்கு வரும். 2003 சமூக விரோதர்கள் அடிக்கப்பட்டு செத்து போயிட்டாங்கன்னு விட்டுட்டு போய் அரை மணி நேரம் கழிச்சு உயிர் வந்துச்சு பாருங்க. அப்போ நான் யோசித்தேன், எப்படி நம்ம உயிர் பிழைச்சோம் இவ்வளோ அடி வாங்கி. அப்போ ஆண்டவர் 1 வாரம் கழித்து அந்த இடத்த அவர் குனிஞ்சு அடி வாங்குறது எனக்கு தரிசனத்தை காமிச்சார். அதுக்கு நன்றியாக இருக்கிறேன். நான் 2 முறை ஆண்டவரை நான் தரிசித்து இருக்கிறேன். அந்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் என்னை காத்துக்குவார், என் பிள்ளைகளை காத்துக்கொள்வார், என் சபையை காத்துக்கொள்வார், என் மனைவியை காத்துக்கொள்வார். அவர் மீது மட்டுமே நம்பிக்கையுடையவனாக இருக்கிறேன். நமக்கு லக்கு இல்லாமல் நோக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. லக்கு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் ஹியூமன் கேட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, சைக்காலஜிஸ்ட்டு. ஹியூமன் கேட்டல்ஸ், அவங்க என்ன சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, போவாங்க, செத்து போவாங்க, அவ்வளோதான். தரிசனமும் நோக்கமும் இருக்கிறவனுக்கு பேர் தான் மனுஷன். நாம் லக்கை நோக்கி பயணிக்கிற மனுஷனாக இருக்கணும், தரிசனமுடைய மனுஷனாக இருக்கணும், மற்றவங்க மீது அக்கறை உள்ள மனுஷனாக இருக்கணும், மற்றவங்களை தூக்கி கொண்டு அங்கு செல்கிற மனுஷனாக இருக்கணும். நாம் அதுக்காக தான் இந்த பூமியில் வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பெரிய அதிசயம் எது, பெரிய அற்புதம் எது? எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பெரிய அற்புதம். நீங்களாம் கிளாஸை நல்லா கவனிக்கிறீங்களா? மெசேஜை நல்லா கவனிக்கிறீங்களா? பெரிய அதிசயம் எது? சொல்லுங்க, பெரிய அதிசயம். பெரிய அற்புதம். இதை தவிர பெருசு எதுவுமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டு அங்கே போய் சேர்றதுக்கூடிய எல்லாமே ஆண்டவர் வச்சுட்டார். நல்லா கவனிங்க, இந்த ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்றது உங்கள் கையில் இருக்குது. காத்துக்கொள்ளலைன்னா எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும் எதை இழந்துருவோம்? நித்திய ஜீவனை இழந்து போயிடுவோம். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தும் ஆண்டவர் அவன் கையில் கொடுத்தார், ஆதாம் கையில். ஆதாம் ஏமாந்து போய் விட்டுட்டான், போயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே அற்புதங்களுக்கெல்லாம் பெரிய அற்புதம் ரட்சிப்பு. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் லாசரு ஐஸ்வர்யவான் என்றதான சம்பவம் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் சம்பரணமாய் சாப்பிட்டான். அதாவது எல்லா நிறைவும் உள்ள சாப்பாடை சாப்பிட்டான். ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 அந்த மாதிரி ஒரு தரமான சாப்பாடு, டெலிஷியஸ் ஃபுட், ப்ரீமியரமான ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான். டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு, நேரத்துக்கு ஒரு மேக்கப் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வாசப்படியில் தரித்திரன்னு ஒருத்தர் உட்காந்துருந்தான். அவன் பேர் லாசர். அவன் தரித்திரனாக தான் இருந்தான். அப்போ கவனிங்க, 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லாசரு என்ன பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். எடுத்துட்டிங்களா? 16-20. லாசரு என்ற ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் உடம்பு முழுசும் பருக்கள், சொறி சிறங்குகள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளால் தன் வயிற்றை ஆற்ற மனதாயிருந்தான். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிறான். நன்றை கவனிங்கள், எங்கே போய் சேர்ந்துட்டான் ஐஸ்வர்யவான்? எங்கே போயிட்டான்? அப்போ பணக்காரங்களாம் பாதாளத்துக்கு போவாங்கன்னு நினச்சிக்கிடக்கூடாது. தேவனுடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு அதை சொல்லாமல் இருக்கிறவர்கள் நிலைமை தான் அந்த நிலைமை. நான் மட்டும் நல்லா இருந்த போதுன்னு நினைக்கிற ஒரு நிலைமை தான் ஐஸ்வர்யோடைய நிலைமை. சரி, அவன் வாசப்படியிலே அவன் கும்பிட்ற சாமியை கும்பிட்ற லாசரவன் இருக்கிறான். அவனுக்கு பிச்சை எடுக்க கூட பாத்திரம் கிடையாது. அந்த துணிக்கையெல்லாம் வாரி கொண்டு வந்து முறத்தில் கூட்டி, கூட்டு மரலை கூட்டி அந்த
ப்ரெட்டு துணைக்கு எல்லாம் கொண்டு வந்து இவன் கிட்ட போட்டால் கூட இவன் கையில் எடுத்து சாப்பிட்ருப்பான். அவனுக்கு பிச்சை எடுக்க பாத்திரமும் இல்லை, சாப்பாடு யாரும் கொடுக்கவே இல்லை. அவன் நம்ம கும்பிட்ற சாமி தானே அவனுக்கு கும்பிட்றான். நம்ம இங்கே உட்காந்துருந்தா ஏதோ பைபிள் இருக்க ஒரு வசனத்துக்காச்சும் கீழ்ப்படிச்சு எனக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுவோன்னு உட்காந்துருந்தான். கடைசியில் சாப்பாடே போடலை. எச்சலையெல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டாங்க. அதை இவன் போய் எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளேயும் நாய் போய் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஒரு வேத பண்டிதர் சொல்கிறாரு, 2 பேரும் ஒரே நாளில் மரிச்சு போனாங்களாம். 2 பேரும் ஒரே நாளில். லாசரும் மரித்தான், கார்பரேஷன் வண்டி வந்து கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணிச்சு. ஐஸ்வரன் மரித்தான், மேலே தாள வாத்தியங்களோடு பூ மாலைகளோடு அலங்கார ஊர்திகளோடு அவன் போய் அடக்கம் பண்ணப்பட்டான். இந்த பூமியில் பெரிய ஆளாக அவன் மரித்தான். இவன் ஒருத்தர் கூட அவனுக்கு அழறதுக்கு சொந்தக்காரன் இல்லை, செத்து போயிட்டான். நகராட்சி ஆட்கள் கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. மறுமையிலே கண் திறக்கிறார்கள். நரக பாதாளத்தில் கிடக்கிறான் ஐஸ்வர்யவான், பரதேசில் இருக்கிறான் லாசரு. நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னா, ரட்சிப்பு என்பது ரொம்ப முக்கியம். வீடு கட்டுறதை விட, பணம் சம்பாதிக்கிறத விட, வேலையை விட, காரை விட, நகையை விட, பவுனை விட முக்கியமானது ரட்சிப்பு. அது இல்லைனா மட்டும்தான் கவலைப்படணும். மீதி எது இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம்னு பைபிள் சொல்லிடுச்சு. நீங்கள் உண்ணமும் உடுக்க இருந்தால் போதும். நீங்கள் அது இல்லை இதெல்லாம் கவலைப்பட்டீங்கன்னா ரட்சிப்பு இழந்து போயிடுவீங்க. இப்போ இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. யாருக்கிட்ட பேசுகிறாங்கன்னா, இந்த ஐஸ்வர்யன் பேசுகிறான். நான் சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஐஸ்வர்யன் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறான், தகப்பனே அந்த லாசர் கையில் ஒரு விரலை நனைச்சி தண்ணியில் ஒரு சொட்டு தண்ணி, என் தொண்டை காயுது இந்த பாதாளத்தில், ஒரு சொட்டு தண்ணி அனுப்புங்க. அவர் சொல்லிட்டாரு, பூமியில் இருக்க ஒரு பருக்க கூட நீ யாருக்கு கொடுக்கல, லாசர் கொடுக்கல. ஒரு வேளை சோறு ஒரு உருண்டை கூட போடலை. அவன் போடலை. அவன் தான் தரித்திரனாவே வாழ்ந்து செத்து போயிட்டான், சாப்பிடாமலே செத்து போயிட்டான். அப்போ ஆண்டவர் அங்கேருந்து இங்கெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படியா? முதல் ஜபம் என்னது? பாதாளத்திலேருந்து என்ன ஜெபிக்கிற ஐஸ்வர்யவான், தொண்டை காயுது ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க, கிடையாது. 2வது ஜபம், நான் இங்கே வந்துட்டேன், 5 பேர் என் கூட பிறந்தவன் இருக்கான், அவனுக்கு யாச்சையும் இங்கே வராதபடி இந்த லாசரை அனுப்பிவிடுங்க. எங்க செத்து போய் சொர்க்கம் போயிட்ட பிறகு அவனை மறுபடியும் என்னவா அனுப்பணுமா? மனுஷனை அனுப்பி நீங்களாம் போய் என்ன செய்யுங்க, அந்த 5 பேர் இங்கே வர்றதுக்கு சுவிசேஷம் அறிவிக்க சொல்லுங்கள். அதுக்கு நோ சொல்லியாச்சு. பூமியில் இருக்கக்குள்ள தான் ஜபம் பண்ணால் கேட்கும். இந்த பூமியை விட்டு போயிட்டா எந்த ஜபமும் கேட்காது, எந்த ஜபமும் கேட்காது. அதனால தான் உங்கள் ரட்சிக்கப்படாத உறவினர்களுக்கு உயிரோடு இருக்கும்பொழுதே ஜபம் பண்ணிடுங்கள். ஐஸ்வர்யவான் மாதிரி உங்களுக்காகவே வாழ்ந்து மறிச்சிட்டு அங்கே போன பிறகு ஐயோ நம்ம வேறு இடத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனாச்சும் அங்கே போட்டுன்னு ஜெபிச்சிங்கன்னா கேட்காது. இங்கேயே இப்பயே மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பாவத்தில் வாழ்கிறவர்கள், சாபத்தில் வாழ்கிறவர்கள், தேவனை அறியாமல் வாழ்கிறவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்கள். ரட்சிப்பு தான் மிகப்பெரிய அற்புதம். அப்போ சொல்கிறார் ஆபிரகாம், நீ பூமியில் சம்பரணமாய் வாழ்ந்தப்பா, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த, இவன் தரித்திரம் வந்தான், இப்போ அவன் தேற்றப்படுறான், நீ வாதிக்கப்படுகிறாய். நம்ம கையில் ஏன் ஆண்டவர் காசை கொடுக்குறாரு தெரியுமா? நற்செய்தி அறிவிக்க. நமக்கு ஏன் வசதி கொடுக்குறாரு தெரியுமா? அந்த வாகனத்தை கொண்டு போய் 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க. ஏன் நமக்கு நிறைய அரிசியெல்லாம் கொடுக்குறாரு தெரியுமா? ஒரு வாரத்தில் ஒருத்தரையாச்சும் ஒரு 10 சாப்பாடை ரெடி பண்ணி சாப்பாடு இல்லாத ஒரு ஏழை மக்கள் கொண்டு கொடுக்கறதுக்கு. எல்லாம் நாமளே வச்சுக்கிட்டு பணத்து மேல் பணத்தை சேர்க்கறதுக்கும் வசதி மேல் வசதி சேர்க்கறதுக்கும் நமக்கு கொடுக்கல, பிறருக்காக கொடுக்கவும் கொடுத்துருக்கிறார். இந்த லாசரு வசதி படைத்தவன் அல்ல, வீடு அற்றவன், வாகனமற்றவன், உறவினர்கள் அற்றவன். ஆனால் அவன் ரட்சிப்பை வச்சிருந்ததுனால அங்கே போய் சேர்ந்துட்டான். மிகப்பெரிய அற்புதம் ரட்சிப்பு. நான் அதை ஏன் எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் அது இல்லை இதுலேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ரட்சிப்பு இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக அது இல்லையே இதுலேன்னு கவலைப்பட்டீங்கன்னா ரட்சிப்பை இழந்து போயிடுவீங்க. அதை இழக்காமல் காத்துக்கொள்வது உங்கள் கையில் இருக்குது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நோய்வாய்ப்பட்டு மரிச்சா பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னா, லாசரு போனார்ல, நம்ம போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா. பாவத்தோடு கிறிஸ்தவனாக வாழ்ந்து
அங்கே போக முடியுமான்னு கண்டிப்பாக போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கலை, ஒரு அதிசயம் நடக்கலை, ஆனால் அந்த ரட்சிப்பு எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை நாங்கள் காத்து கொண்டு அங்கே போகிறது தான் எனக்கு தலையாய கடமைன்னு அதை முன்னாடி வச்சுட்டு மற்ற காரியங்களை பூமியில கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரோ அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நிறைவு செய்து கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்மளை பார்த்து ஆண்டவர் அடிக்கடி சொல்கிறது, பயப்படாதேன்னு சொல்கிறாரு, கலங்காதேன்னு சொல்கிறாரு, திகையாதேன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றம் வரும்னு தெரியும். தடுமாற்றம் வரும்பொழுது நம்ம விழுவோம், விழுந்த உடனே 4 பேர் கைத்தட்டி சிரிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து தூக்கி நிறுத்துவார், ஆண்டவர் வந்து தூக்கி எடுப்பார். இந்த உலகம் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும், கை தட்டி கேலி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரட்சிப்பை மட்டும் முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் மறுமையிலே நீங்கள் காணப்படுவீர்கள். நோயாளியாக இருந்த பரலோகத்துக்கு போயிடலாம், ஆனால் பாவத்தோடு இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நோய்களையும் சுகமாக்குகிறார், தரித்திரத்தை நீக்குகிறார், விடுதலை கொடுக்கிறார். பிரதானப்படுத்தக்கூடியது ஒரே ஒன்றுதான், அந்த ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன வேணும்னாலும் அவருடைய திட்டத்தின்படி கொடுக்கிறாரு, முடிவிலே நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்கிறீங்கள் யாராக இருந்தாலும், சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தில் நடக்கக்கூடியவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தத்தை கொடுத்திருக்கார். இதை காத்து கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவ ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லாத ராஜ்யம், அங்கு போனால் கோடான கோடி வருஷங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அந்த மகிமையின் ராஜ்யம், ஆசீர்வாதமான ராஜ்யம், துக்கமே இல்லாத ராஜ்யம், இருளே இல்லாத அந்த ராஜ்யம் தான் எனக்கு முக்கியம் நீங்கள் நினைத்தால். இன்றைக்கு நான் நற்செய்தி அறிவித்து நான் மட்டும் அங்கே போக மாட்டேன், போகும்பொழுது 100 பேரையாச்சும் நான் கூட்டிகிட்டு போவேன்றவங்க மட்டும் எழுச்சினுங்க. உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். I want to share the gospel of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொண்டு அநேகருக்கு இந்த நற்செய்தியை சொல்லுவேன். Thank you Lord Jesus. நான் நிலம் தனிலே 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. நான் நிலம் தனிலே 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. தீரப்பிலே நிற்க ஆளில்லை என்று திகைத்து கதறிடும் இயேசுவை பார், திகைத்து கதறிடும் இயேசுவை பார். அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. ஆண்டவருக்கு என்று ஆட்கள் வேண்டும், அவருடைய அன்பை சொல்ல ஆட்கள் வேண்டும், அவருடைய ரட்சிப்பின் நற்செய்தியை சொல்வதற்கு ஆட்கள் வேண்டும். ஆண்டவருடைய கூக்குரல், ஆண்டவருடைய அறைகூவல் இன்றைக்கு உங்கள் செவிகளுக்கு வருகிறது. நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் உங்களை சுற்றி ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், தற்கொலை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தை, அப்படிப்பட்ட மக்களை தடுத்து நிறுத்தி ஒரு வழி இருக்கிறதப்பா, அந்த வழிக்கு வா என்று கூப்பிடக்கூடியவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்னைக்கு ஏசையா ஆண்டவருடைய குரலை கேட்டபொழுது, இதோ நான் இருக்கிறேன், என்ன நினைப்போ நான் போகிறேன் என்று சொன்னாரே. இன்றைக்கு அனுப்புவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார், போவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம்? கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் தேசத்திலே 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள்.
வெள்ளக்கோயில் பட்டணத்தில் 2 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். ஒரு நகராட்சி 9 பேரூராட்சி இருக்கிறது ஆண்டவரே. 9 பஞ்சாயத்து யூனியன்கள் இருக்கிறது ஆண்டவரே. 232 கிராமங்கள் இருக்கிறது ஆண்டவரே. வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. வழிகட்டுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்களே. என்னையும் பயன்படுத்தோ, என்னையும் பயன்படுத்தோ. நான் போகிறேன், என்னை பயன்படுத்தோ. பிதாவே, உம்முடைய குமாரா இயேசு நாமத்தில் வருகிறோம். என்னையும் சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தப்படி எங்களை பயன்படுத்தும். எழுதுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் பார்க்கிறீர். உம்முடைய கரவர்கள் மீது அமரட்டும். இதுவரைக்கும் இல்லாத சுவிசேஷத்தை பேசக்கூடிய அபிஷேகம் அவர்களுக்கு உண்டாகட்டும். அவர்கள் நற்செய்தி அறிவித்த பிறகு கரங்களை நீட்டி ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் கலங்கள் மூலமாக அற்புதங்களை அடையாளங்கள் செய்து நீரே தேவன் என்பதை உறுதிப்படுத்தியறலும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, இருதயத்தில் கை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் காவல் சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.